ஆர்டெக்சுவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மரபு அப்படின்ற நூல்ல இருந்து நம்ம செகண்ட் பார்ட் வீடியோ பாக்குறோம். சோ எதிர்மறையில் தமிழ் மரபும் வடமொழி மரபும். தமிழ் சொற்கள் எதிர்மறை இடைநிலைகளை பின்னால் பெறும்ன்றாங்க. எதிர்மறை இடைநிலை அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சு தமிழ்ல என்ன தெரியும்? ஆ மட்டும்தான் தெரியும். ஆனா என்னென்னலாம் இருக்கு பாருங்க. இல், அல், ஆ இந்த மூணுமே என்னது அப்படின்னா தமிழ்ல இருக்கக்கூடிய எதிர்மறை இடைநிலைகள். இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறமா அதே மாதிரி வடமொழிகள்லயும் எதிர்மறை பொருள் தரக்கூடிய எழுத்துக்கள் இருக்கு. இப்ப சுத்தன் அப்படின்றது ஒரு வட சொல். அதுக்கு முன்னாடி அ அப்படின்ற எழுத்தை சேர்க்கும் போது அசுத்தன் அப்படின்றது நம்மளுடைய தமிழ் மரபுப்படி எதிர்மறைக்கின் சுத்தம் இல்லான் அப்படின்னு அர்த்தம். சுத்தம் இல்லாதவன் அப்படின்றது. சுத்தன் அப்படின்றதுக்கு முன்னாடி யா போட்டா அசுத்தன், சுத்தமே இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இல் அப்படின்றது எதிர்மறை பொருளை தரும். இங்க நம்ம என்ன பார்த்திருக்கோம்? இல்லு, அல்ல, ஆ மூணு எதிர்மறை பொருள் தரக்கூடிய வேர்டு தமிழ்ல இருக்குன்னு பார்த்தோம். ஒண்ணு இல்லு. இங்க பாருங்க, இது அருளிலி அப்படின்னு சொல்லும் போது அருள் கூட்டல் இல் கூட்டல் ஈன்னு பிரிக்கணும் இல்லையா? சோ இல்லுங்கிறது எதிர்மறை பொருளை தரும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ரெண்டாவது அல் என்பதும் ஒரு எதிர்மறை பொருளை தமிழ்ல தரும். எப்படி? செல்வன் அல்லன், செல்வன் கூட்டல் அல் கூட்டல் அன், செல்வன் அல்லன் அப்படின்னு சொல்லும் போது இல்லாதவன். அடுத்து பாருங்க, ஆ அப்படின்றதும் நம்ம இங்க பார்த்தோம். ஒரு மூணாவதா என்னது அப்படின்னா அந்த எதிர்மறை பொருளை தரக்கூடிய ஒரு இடைநிலை எங்க இருக்கு? இங்க இருக்கு. சோ அதே மாதிரி ஆ என்பது எதிர்மறை பொருளை தரும். அரியான், அரி கூட்டல் ஆ கூட்டல் ஆன். சோ அப்ப அல், இல், ஆ இது மூணு எதிர்மறை பொருளை தரும். ரொம்ப முக்கியமானது. சோ அப்படி இருக்கிறதுல வடமொழிகள்ல என்னென்னலாம் அப்படி இருக்கு அப்படின்றத இங்க கொடுத்திருக்காங்க. கண்டம், அகண்டம், சரம், அசரம் இந்த மாதிரி. இதுல நமக்கு இது தேவையில்லை. நம்ம தமிழ்ல எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் என்னது அப்படின்னா நமக்கு தரும். தமிழ்ல எதிர்மறை பொருளை தரக்கூடிய இடைநிலைகள் 3. அது எப்படி வரும்னு பாத்துட்டோம். சரி, தமிழ் இல்லாம இருக்கக்கூடிய வடமொழி எழுத்துக்கள் எப்படி தமிழ்ல வருது? உதாரணமா சொல்லும் போது லக்ஷ்மி அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மி எப்படி நம்ம எழுதுவோம் தமிழ்ல? இலக்குமி. அதுதான் இப்ப நம்ம இங்க பாக்குறோம். சரிங்களா? சோ தமிழில் இல்லாத ஜ, ஷ, ஷ, ஹ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு தமிழ்ல நம்ம எழுதுறோம். எப்படி? ஜா, ச, விஜயன் அப்படின்றது எப்படி மாறுது அப்படின்னு சொல்றாங்கன்னா விசயன் அப்படின்னு போட்டா அது தமிழ். அதே மாதிரி ஜான்றது ஷாவாகவும் யாவாகவும் தெரியுது. எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. பங்கஜம், பங்கயம், ஜாதி, சாதி, பிரயோஜனம், பிரயோசனம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் முடிஞ்சு. ரெண்டாவது ஷான்றது ஷாவாக மாறுது. ஷண்முகம், சண்முகம். இன்னொன்னு என்னது? ஷா என்னவா மாறுது? டாவா மாறுது. புஷ்பம், புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. நம்ம கவுண்டமணி சொல்ற மாதிரி புஷ்பம். சரிங்களா? அதுக்கடுத்து மூணாவது ஷா ஷாவாகவும் தாவாகவும் தெரியுது. சோ ஷா அப்படின்றது சபை. சரஸ்வதி, சரஸ்வதி. ஸ்நேகம், ஸ்நேகம். அஸ்தம், அத்தம். புஸ்தகம், புத்தகம் அந்த மாதிரி வரக்கூடியது. அடுத்து ஹா என்பது எந்த உயிரெழுத்தோடு சேர்ந்து நிற்கிறதோ அந்த உயிரெழுத்து நிற்க தான் கெடும். ஹாங்கிறது எது கூட நிக்குதோ அது அந்த உயிரெழுத்தோடு சேர்ந்து நின்னுச்சுன்னா ஹிமம் அப்படின்றது இமம். ஹரி, அரி. ஹோமம், ஓமம். ஹாங்கிறது எந்த உயிரெழுத்தோட சேர்ந்து நிக்குதோ. இப்ப பாருங்க, ஹா கூட்டல் இப்படி போட்டீங்கன்னா ஹா கட்டாயிடும். சரிங்களா? ஹா என்பது எந்த உயிரெழுத்தோடு சேர்ந்து நிக்குதோ அது நிக்க தான் கெட்டு போகும். ஓமம் அந்த ஒளி மட்டும் இருக்கும். ஹி, ஈ இருக்கா? ஹா, ஆ இருக்கா? ஹோ, ஓ இருக்கா? சோ அந்த பாருங்க, ஹி, ஈ, ஹோ, ஓ அதத்தான் இங்க சொல்ல வராங்க. எந்த எழுத்தோடு சேர்ந்து நிக்குதோ. அப்ப ஹி அப்படின்னு சொல்லும் போது இத பிரிச்சீங்கன்னா இஹு குட்டல் ஹி. இந்த ஹாங்கிறது எந்த உயிரெழுத்தோடு சேர்ந்து நிக்குதோ அது நிற்க தான் கெடும். இப்ப இமம். அதே மாதிரி ஹரி இத பிரிச்சீங்கன்னா இஹு குட்டல் ஆ. அப்ப ஆ நிக்க இது கெட்டு போகும். அடுத்து ஷா, கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுல வரக்கூடிய எழுத்து. சரியா? சோ அது எப்படி மாறுது அப்படின்னா 2 இக்கா மாறுது. ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா இட்ச அப்படின்னு மாறுது. இப்ப பாருங்க, தீக்ஷை அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்திருக்காங்க. இது எப்படி மாறுது? ஒண்ணு தீக்கை, இன்னொன்னு தீக்ஷை. ஒண்ணு 2 இக்கா மாறணும், இன்னும் இட்டா மாறணும். லக்ஷ்மி, லக்குமி. பக்ஷம், பக்கம். மாட்சிமை, மாட்சிமை. சரிங்களா? சோ மொழிக்கு முதல்ல, இடையில, கடையில வராவென விளக்கிய சில எழுத்துக்கள் வடமொழியில முதல்ல வருது. அது வடமொழி மாதிரியான இடங்கள்ல வருது. அதுல ட, ரா என்பன இகரத்தை முன்னிட்டு வரும். அதாவது நமக்கு வடமொழியில இந்த டாவும் ராவும் முன்னாடி தமிழ் மொழியில முன்னாடி வராது. இது மொழி முதல் எழுத்துக்கள் கிடையாது. இந்த டாவும் ராவும் எதெல்லாம் மொழி முதல் எழுத்துக்கள் நம்ம நடத்திருப்போம். சோ வீடியோ செக் பண்ணாதவங்க பாருங்க.
அப்ப இப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரியான ரூல்ஸ் வடமொழியில பிரேக் பண்றாங்க. எப்படி அப்படின்னா ஒரு இகரம்ன்ற ஒரு எழுத்தை முன்னாடி போடுறாங்க. டாம்பிகம் டாம்பிகம், ரங்கும் ரங்கும், எப்படி ராஜபாளையம் இராஜபாளையம் அப்படி போட்டாங்களே, இ சைலண்ட். சரிங்களா? ரத்தம் ரத்தம், ரத்னம் ரத்தினம், ராமன் ராமன், ரோமம் ரோமம், இப்படி போடும் போது இந்த ராமன் அப்படின்ற வடமொழி சொல் என்னவா மாறுது? தமிழ் சொல்லாக மாறுது. அதாவது அதுல சில தமிழ் சொல் கிடையாது. அதுல இப்ப நம்ம மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது மெய்யெழுத்துக்களை அப்படி பிரிக்கலாம். கசட தபர, ஞெஞென நமன, எரள வளல. இதுல கச தப, ஞெஞ நம, யகரம் வகரம், இது மொழிக்கு முதல்ல வரும். நம்ம கூற்றுப்படி என்ன வராது? ராவும், இந்த ராவு என்னது அப்படின்னா மொழிக்கு முதல்ல வராது. ஆனா இது வடமொழி எழுத்துக்கள்ல வரும். அப்படி வரும்போது அது இகரம் மெய்யிட்டு அதாவது இகர எழுத்தை போட்டு நம்ம முன்னாடி உள்ள எழுத்தாக மாத்திக்கிறோம். ரத்னம் ரத்தினம், உலோகம் உலோகம், லவணம் லவணம் அப்படின்னு மாத்திரம். அடுத்து இக்கு என்னும் மெய் எழுத்து இவ் என்னும் மெய் எழுத்தை சேர்ந்து தமிழ்ல ஒலிக்காது. ஏற்ற உயிரை சேர்ந்துதான் ஒலிக்கும். பக்குவம் பக்குவம். இது போல தன்னோடு சேராத மெய்யெழுத்தோட எல்லாம் ஒரு உயிரெழுத்து சேர்த்து நிக்கணும். அக்னி அக்கினி, விக்னம் விக்கினம், சுக்லம் சுக்லம். இப்ப தா என்னும் மெய்யெழுத்து தன்னோடு பொருந்தாத மெய்யெழுத்தோடு சேரும் போது பொருத்தமான உயிரெழுத்தை இடையில சேர்ந்து ஒலிக்கும். என்னங்க சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தா ரத்னம் அப்படின்னு சொல்றோம். இந்த இத்துன்றது தன்னோடு சேராத ஒரு எழுத்து இல்லையா? அங்க அதான் கொடுத்திருக்காங்க பாருங்க. தா என்னும் மெய்யெழுத்து தன்னோடு பொருந்தாத மெய்யெழுத்தோடு சேருது இந்த இடத்துல புதுசா. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருத்தமான ஒரு உயிரெழுத்தை இடையில சேர்த்து ஒலிக்கும். தன்னோடு பொருந்தாத மெய்யெழுத்தோடு சேரும் போது பொருத்தமான ஒரு உயிரெழுத்தை சேர்த்துக்கிட்டு ஒலிக்கும்ன்றாங்க. என்ன உயிரெழுத்து? ரத்தினம். அப்படியா? சரிங்களா? அதே மாதிரி புத்ரி புத்திரி தன்னோட என்ன செய்யும்? ஒரு உயிரெழுத்தை சேர்த்துக்கிட்டு ஒலிக்கும். இப்ப பாருங்க, ரத்னம் அப்படிங்கிறது இந்த இத்துங்கிறது தன்னோடு சேராத ஒரு மெய்யெழுத்தோடு சேர்ந்து வருது. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, தான் மட்டும் இல்லாம தன்னோடு ஒரு எழுத்து ஒரு உயிரெழுத்து சேர்த்துக்கிறோம். ரத்தினம், புத்ரி புத்ரி, புத்லி புத்திலி அப்படின்னு. இதே மாதிரி சில உதாரணங்கள் சொல்றாங்க. மர்மம் மருமம், தர்மம் அப்படிலாம் சொல்றாங்க. தமிழ்ல சொல்லுக்கு கடைசியில வராத எழுத்துக்கள் ஒலிக்க வேண்டிய முறைமை அப்படின்னா திக்கு. திக்குன்னு இருந்துச்சு அப்படின்னு திக்கு. சத்து சத்து, இங்கிலாந்து இங்கிலாந்து, நியூயார்க் நியூயார்க், இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வட சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்கள், இதுவும் என்னது அப்படின்னா முக்கியமான ஒரு பார்ட். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அக்ராசனர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது வட சொல். அதோட தமிழ் சொல் என்ன? தலைவர். இது கொஸ்டின் ஏரியா. சோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. அக்னினா தீ. அநியாயம், அநியாயம் பண்றாங்கன்னா முறைகேடு. அனுமதித்தல், வழிமொழிதல். அந்நிய தேசம், பெறநாடு. அபராதம், குற்றம். அபிஷேகம், குடமுழுக்கு. அர்ச்சனை, வழிபாடு. அற்பம், சிறுமை. ஆகாயம், வான். ஆசரம், நடத்தை. ஆகாய விமானம், வானூர்தி. ஆடம்பரம், பெருமிதம். ஆத்மா, உயிர். ஆபத்து, இடுக்கண். ஆசனம், இருக்கை. ஆபரணம், அணிகலன். ஆரம்பம், தொடக்கம். ஆயுதம், படை. ஆசை, விருப்பம். இகம், இம்மை. இச்சை, விருப்பம். இந்திரன்னா வேந்தன். இயந்திரம், பொறி. இயமன், காலன். காலனுக்கு பாருங்க, நமன்னா காலன், இயமன்னா காலன், யமன்னா காலன், கூற்றுவன்னா காலன். ரகசியம், மறை, அற்றம். ரசிகன், சுவைங்கன். ராசா அப்படின்னா வேந்தன், மன்னன். இலகு, எளிமை. லாபம், ஊதியம். உத்தியோகம், வினை, தொழில். உபதேசம், செவி அறிவுரா அப்படின்னு சொல்றது. உபத்தியாயன், ஆசிரியன். உபமானம், ஒப்பு பொருள். ஐஸ்வர்யம், செல்வம். கதி, நிலை. கல்யாணம், திருமணம். வதுவைனாலும் திருமணம் தான், அதனால பார்த்து வச்சுக்கோங்க. சோ மன்றல் அப்படின்னா என்ன? இது உங்களுக்கான கேள்வி. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கவி, பா செயல். கவிஞன், பாவலன். களங்கம், மறு. காகம், காக்கை. கிரகம், கோள். கிராமம், வரிசை, அதாவது ஒழுங்கு. கிராம சங்கம், ஊர்மன்றம். கீர்த்தி, புகழ். கும்பாபிஷேகம், குடமுழுக்கு. கோபம், வெகுளி. சோ இன்னைக்கு இந்த பார்ட் பார்த்திருக்கோம். சோ நெக்ஸ்ட் கிளாஸ் நன்றி.